ஜனவரி மாதம் என்றாலே சிறப்பு தான். தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சும்மாவா முன்னோர்கள் சொன்னாங்க. இந்த தை மாதத்திலே 4 விதமான பெயர்ச்சிகள் நடக்கிறது. ஒன்று, சூரியன் பெயர்ந்தார் தனுசிலிருந்து மகரத்துக்கு, தட் வி வில் எவ்ரிவன் நோ. அடுத்ததாக புதன் பெயர்கிறார் அதே மகரத்துக்கு. செவ்வாய் வக்ரமாகிறார் மிதுனத்துக்கு. இது இந்த கதெல்லாம் விடுங்க சார், வேற ஏதாவது நல்லது பேசுங்க சார். நல்லது பேசுறதா இருந்தா சுக்கிரன் உச்சமாகிறார் வருகின்ற ஜனவரி மாதம் 29ஆம் தேதி. அது என்ன வருகின்ற ஜனவரி? இந்த ஜனவரி 29ஆம் தேதி தான். வருகின்ற 29ஆம் தேதி சுக்கிர பகவான் உச்சமடைகிறார். சுக்கிரன் உச்சமடைந்தால் நம் வாழ்க்கை எப்படி இருக்கும்? உலகத்திலேயே ஆடம்பர பொருட்கள், ஒரு ஆடம்பர வாழ்க்கை, சுகம், காதல், சந்தோஷம், மகிழ்ச்சி, திருமண வாழ்க்கை, லவ், லஸ் அத்தனைக்கு இன்சார்ஜ் யாருன்னா சுக்கிரன் தான். அந்த சுக்கிரனே உச்சமடையும் பொழுது யாரெல்லாம் வசதி வாய்ப்போட, சார் நான் ஒரு ஆடி கார் வாங்கணும் சார், அதை சக்சஸ் பண்ணி தர கார் சுக்கிரன் தான். அந்த சுக்கிரன் உச்சமடைய போகிறார். யார் யாருக்கெல்லாம் எப்படி எப்படிலாம் இந்த சுக்கிரன் நன்மைகளை தரப்போகிறார் என்பதை ராசி ரீதியாக நாம் பார்க்கணும். கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சுக்கிர பயிற்சி எப்படி இருக்க போகிறது? சும்மாவே செய்வாங்க, இதுல சுக்கிரன் உச்சம் வேறையா? இங்க பாருங்க, நல்லா புரிஞ்சுங்க. சுக்கிரன் உச்சத்துல ஒரு 50% நன்மை இருக்கு, ஒரு 50% தீமை இருக்கு. 50% நன்மை என்னங்கிறத முதல்ல சொல்றேன். நம்ம பதிவு எல்லாமே நன்மையா தான் இருக்கும். 4, 9 கூடையவர் உச்சம். அப்ப என்ன ஆகும்னா, உயர்கல்வி, உயர் பதவி படிக்கிறவங்க, வீடு மாடு மனை வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் உச்சமா இருக்கு டைம். பிரமாதமா இருக்கீங்க, சூப்பரா இருக்கீங்க. உங்களை அடிச்சு கால் கிடையாது. 4ஆம் வீட்டில நீங்க சிறப்புற 4 கூடையவர். அதே நேரத்தில் 9 கூடிய பாக்யாதிபதி உச்சம் பெறுகிறார். அதிர்ஷ்டம் கொட்ட போது, கூரை பிஸ்டி கொட்ட போது, எல்லாம் நல்லா இருக்கு, பிரமாதமா இருக்கு. 4ங்கிறது என்ன? வீடு மாடு மனைன்னு சொன்னேன். பிராண்டு. நான் ஒண்ணு சொல்றேன், என் அன்பின் தோழர்களே, என்ன தொழில் வேணா செய்யுங்க. என் கடை இட்லி மாதிரி வேற எங்கேயும் கிடைக்காதுங்க. இங்க நீங்க சாப்பிட்டீங்கன்னா வேற எங்கேயுமே சாப்பிட மாட்டீங்க. சொல்லுங்க உங்க தொழிலை நேசிங்க. இந்த தொழில் உங்களை பார்த்து ஆசைப்படும். நம்மளை இப்படி வியந்து சொல்றானே, நாள்ல இருந்து நல்ல இட்லிலாம் வரும். இந்த பாருங்க, இந்த யூனிவர்ஸ் இருக்கே உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கு. நீங்க செய்யற தொழிலை ரசிச்சு செய்றீங்களா, கடமைக்கு செய்றீங்களா? புரியுதா? 4 குடையவன் உங்களுக்கு 2ஆம் வீட்டிலே உச்சமடையும் பொழுது உங்க பிராண்டை இன்க்ரீஸ் பண்ணுங்க. உங்களுக்கு என்னப்பா, நீங்க எல்லாம் வேற லெவலு, நீங்க எல்லாம் ராஜா விட்டு கண்டுபிட்டிய அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா நீங்க சொல்லுங்க, உனக்கு என்னப்பா நீ பைத்தியம், நீ எங்க போனாலும் இப்படிதான் குழப்பி விட்டுருவ அப்படின்னு சொல்லி அவனை ஒதுக்கி வச்சிருக்கேன். என்ன புரிஞ்சுங்க? தன்னை நம்பாதவனுக்கு இந்த உலகம் என்னைக்குமே, இந்த உலகம் வீரர்களுக்கானது. அதை முதல்ல புரிஞ்சுங்க, இந்த உலகம் வீரர்களுக்கானது. வீரம்னா என்ன நீங்க நினைச்சீங்க? இன்னொருத்தனை அடிக்கிறது பேர் வீரமா? கிடையாது. ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்றவன் பேரு தான் வீரம். பிசினஸ்ல நல்லா பீக்கில் இருக்கீங்க, நல்லா பிசினஸ் பண்றீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை வரதான் சார் செய்யும். பிரச்சனையே ஒரு வெட்டி பேருக்கு பிரச்சனை வருமா? நான் திண்ணை மேலதான் சார் படுத்திருக்கேன், பப்பாளி மரத்துக்கு அடியில் படுத்துட்டு கைது வீட்டில் படுத்திருக்கேன், உனக்கு ஏதாவது பிரச்சனை வரப்போதா? ஒன்றும் வராது. பிரச்சனைலாம் யாருக்கு வரும்? பிஸியா இருக்கிறவனுக்கு தான் பிரச்சனை வரும். அப்ப நீங்க நிறைய பிஸியா போறீங்க. உங்க பிராண்ட் பெயர் சொன்னால் போதும், தரம் விளங்கும். உங்களோட கடை ஆவாரம்மன் இட்லி கடை, ஆவாரம்மன் இட்லி கடைலாம் சொல்ல முடியாது சார், வெக்கமா இருக்கு சார். உங்க கடை பேரே உங்களுக்கு வெக்கம்னா, என் ஊர் பேரு குளித்தலை பக்கம் தண்ணீர் பள்ளி, என் ஊர் பேரே சொல்றது எனக்கு வெக்கம்னா, இங்க பாருங்க, சென்னையின் தலைநகரம் சென்னை, தமிழ்நாட்டின் தலைநகரம் சென்னையாக இருந்து விட்டு போகிறது. உங்களின் தலைநகரம் நீங்கள் பிறந்த கிராமம். இதை முதல்ல மனதில் வைங்க. உங்களின் தலைநகரம் நீங்கள் பிறந்த கிராமம். எவனுக்கு என்ன தொழில் அவன் போகுது? என் தொழில் இதுதான், என் கம்பெனி இதுதான், என் கம்பெனி எனக்கு பெருமை, என் கம்பெனி நான் நேசிக்கிறேன். நான் ஏன் இன்னொருத்தனை பார்க்கணும்? இங்க பாருங்க, அவங்க கம்பெனி பேர் நான் ஏன் பார்க்கணும்? அது அவன் கம்பெனி, இது ஏன் கம்பெனி. சார் நிறைய பேர் சொல்லுவாங்க சார், என்னன்னா கேட்பாங்க, மகாத்மா காந்தியோட சுயசரிதை படிச்சிருக்கீங்களா, அலெக்சாண்டர் கிரகாம்பலோட சுயசரிதை? நான் ஏன் சார் படிக்கணும்? அது அவரோட லைஃப், அவருக்கு கொஸ்டின்ஸ், கடவுள் நிறைய கொஸ்டின்ஸ் அவர் கொடுத்தாரு. மேபி அவருக்கு அப்பா அம்மா கஷ்டப்படுத்திருப்பாரு, ஒய்ஃப் கஷ்டப்படுத்திருப்பாரு, அது அவர் பிரச்சனை. இது ஏன் பிரச்சனை. என் பொண்டாட்டி சிந்து ஹேண்டில் பண்றதுக்கே எனக்கு தெரியல, நான் ஏன் மகாத்மா காந்தியோடைய சுயசரிதையை படிக்கணும்? ஏதாவது ஒரு 5 காசு பிரயோஜனம் இருக்கா? அவர் பெரிய மனிதர், அவர் ஒரு விதமா ஹேண்டில் பண்ணியிருப்பாரு. அதுபடியெல்லாம் ஹேண்டில் பண்ணா நமக்கு ஏதாவது நடக்க போதா? நடக்காது. அகிம்சைக்கெல்லாம் இங்க வேலை இருக்கா?
இங்கே ஒன்லி ஹிம்சை தான். அவங்க நம்ம அடிக்கிறது, நம்ம அவங்கள்ட்ட அடி வாங்குறதுன்னு ஒரு சித்தாந்தத்தில் போயிட்டு இருக்கு. இங்கே எங்கேருந்து வந்தது அஹிம்சை? எதுக்கு சொல்கிறேன்னா, 4-9 சுக்கிரன் உச்சமாகி 2ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது 2ங்கிறது குடும்பஸ்தானம். இது குடும்பத்தை அஃபெக்ட் பண்ணாம பார்த்துக்குங்க. பிராண்டிங்ல கான்சென்ட்ரேட் பண்றேன் பேர் வழி. ஒன்று கம்பெனி வெறுத்துறாதீங்க. ஒன்று 4 கூடியவன் 2ஆம் வீட்டில் இருக்கு. கம்பெனி வெறுத்துறாதீங்க. உங்க கம்பெனி தான் நீங்க சின்சியரா ஃபாலோ பண்ணணும். அவன் 2ஆம் வீட்டில் அந்த பாதகாதிபதியா போயிடுறான். அவன் 2ஆம் வீட்டில் அமரும்போது பேச்சை ரொம்ப ஜாக்கிரதையா பேசணும். ரொம்ப ஜாக்கிரதையா பேசணும். 4ங்கிறது கற்பு, 2ங்கிறது பேச்சு. கற்பு கெடுவதற்கான பேச்சுகள். யாராவது ஒருத்தர் ஃபோன் பண்றாங்க, உங்களோட பதிவை நான் ரொம்ப நாளா இது பண்றேன் அது பண்றேன், ஏதாவது ஒரு ஃபோன் வருது, உங்களை நான் அடிக்கடி ரோட்ல பார்க்குறேன், உங்களை போன்ற ஆஜானு பாகுவான ஆளை நான் பார்த்ததே இல்லை, எம்மா நீ போயிட்டு வாமா, நீ எனக்கு விஷந்தான் வைக்கிறேங்கிறது தெளிவாக தெரியுது, நான் ஒரு ஆளுன்னு நான் ஆஜானு பாகுவா வேற இருக்கேன், ஏதோ ஒன்று சொல்றாங்க. சில பேர் சும்மாவே பாராட்டுவாங்க. உங்களை மாதிரி ஒரு பேரழகியை நான் பார்த்ததே இல்லை. என் அழகை பற்றி விமர்சிப்பது என் சுயமரியாதைக்கு அசிங்கம் நீங்க முதல்ல நினைக்கணும். யாராவது என் அழகை பற்றி சொன்னால் அது என் சுயமரியாதைக்கான அசிங்கம். பெண்களே உங்களுக்காக சொல்றேன். பெண்களை பார்த்து யாராவது நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு சொல்லி அதை கேட்டு நீங்க சந்தோஷப்படுறீங்கன்னா உங்கள் சுயமரியாதைக்கு கேவலம். நீ யார் என் அழகை பத்தி பேச என்று கேட்க வேண்டும். நீங்கள் அதை ரசிக்க கூடாது. 4-9 கூடிய சுக்கிரன் 2ஆம் வீட்டில் அமர்கிறான். ஒருவர் தைரியமா கேட்கிறாங்க, உங்களை அழகு, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. இதெல்லாம் உங்களை வீக்னஸ் பண்றதுக்கான விஷயங்கள். நல்லா புரிஞ்சுங்க. உங்களை யாராவது லவ் பண்றேன்னு இப்போ சொன்னாங்கன்னா அது உங்களை அவங்களே கூட்டு போய் கிணத்துல தள்ளி விடுறதுக்கு சமம். நீங்க உங்க பொழப்பு முக்கியமா, சோரா லவ்வா முடிவு பண்ணிக்கிங்க. ஸோ இப்போ 4 கூடியவன் 2ஆம் வீட்டில் வருகிறான். கற்புக்கு ஆபத்து. இதை நிறைய பேர் ரொம்ப ஜாலியாக எடுத்துக்கிறான். என் கற்புக்கு ஆபத்து, ஐ ஜாலி, இத்தனை நாள் என் கற்புக்கு ஆபத்து வந்ததே இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் வரப்போகுது. ஓ கொஞ்சம் சீரியஸாக இருங்கப்பா, குடும்பம் பிரிஞ்சு போயிடும், அதனால சேட்டையெல்லாம் பண்ணாதீங்க சார். இப்போ நீங்கள் உங்கள் ஒய்ஃப்ட ஏமாத்திட்டு நீங்கள் ஒகேனக்கல் போறீங்கன்னு வச்சுக்க. எங்கேயோ போறீங்க, ஒகேனக்கல் போறீங்க. நான் போன பதிவிலேயே கூட சொல்லியிருந்தேன், ஒகேனக்கல் போற நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, உங்கள் ஸ்டேட்டஸ் எல்லாம் எதுவும் வைக்காம நீங்கள் எது பண்ணாலும் கண்டுபிடிச்சிருவான்ட்டு அமைதியாக இருக்கீங்க. உங்கள் கூட போன ஃப்ரெண்டு ஒரு 7.5 பிடிச்சவன் என்ன பண்ணிட்டா, உங்களை போட்டோ எடுத்து ஸ்டேட்டஸில் வச்சுட்டா. அவன் நம்பர் இருந்தால் அவங்க பொண்டாட்டிகிட்டே இருக்க, அந்த ஸ்டேட்டஸ் வச்சு உங்களை கண்டுபிடிச்சிட்டா. முடிஞ்சு வச்சா சார். நீங்கள் ஸ்டேட்டஸ் வச்சு தான் நீங்கள் மாட்டணும்னு அவசியம் இல்லை, இன்னொருத்த ஸ்டேட்டஸ் வச்சு நீங்கள் மாட்டலாம். சட்டம் தன் கடமையை செய்யணும்னு முடிவு பண்ணிருச்சுன்னா உங்களை எப்படி வேணா செய்யும். ஸோ அப்போ கும்பராட்சிக்காரர்கள் ஜாக்கிரதையா இருங்க, போச்சுக்கோங்க. கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பர் கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை புக் பண்ணி பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற யாகங்களிலும் வேள்விகளிலும் பங்கு கொண்டு உங்களுக்கான பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்ளுங்கள். இதோடய இந்த வீடியோ அட்டாச் ஆயிருக்கு. உங்களுக்கு எந்த பிரச்சனைனாலும் சொல்லுங்க. கல்யாணம் ஆகல, குழந்தை இல்லை, எந்த பிரச்சனைனாலும் நாங்கள் அந்த ஹோமங்கள் பண்ணித்தரோம். உங்கள் ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனை தருகிறோம். மீண்டும் நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.